ஒரு எம்மோ ஒரு டபிள்யூஓ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது வேற ஒரு ட்ரெண்டில் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது அப் ட்ரெண்டில் இருந்திருக்கணும். அப்போ அது எம் வந்து வேலிடான எம்மாக இருக்கும். இப்போ டபிள்யூ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது வந்து என்ன இருக்கணும், டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா எம்டபிள்யூ பேட்டர்னே நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக பார்க்குற பேட்டர்ன். அதை டபுள் டாப் டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டில் இருந்திருந்தால் தான் நம்ம பாட்டுக்கு இதை கொண்டு போயிட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டில் கொண்டு அப்ளை பண்ணிட்டு எம்டபிள்யூன்னு சொல்லுவீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகிடும் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் இப்படி ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சார். ஓகே, இப்போது அதான் சொல்கிறேன். அப்போ அந்த ட்ரெண்டு அப்படின்றது ஓடி முடிச்சுட்டு தான் ரிவர்சல் லாஸ்ட் பார்க்கணும். அப்போது இது எங்கே பார்க்கணுன்ற ஒரு லொக்கேஷனும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் அந்த ட்ரெண்டு ஓடி முடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம பேண்டில். இந்த பேண்டில் டைவர்ஜென்ஸ் கிடைக்கும் நமக்கு. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து பாட்டமில் எடுத்த ரேலி 3 புஷஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சா, மேலே போனவொடனே என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு எம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது எம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் எம் தான். ஏன் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் இருக்குது கிளியராக. இங்கே மார்க்கெட் ஹையர் ஹை போனாலும் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கு, லோவர் லோ கொடுத்துருச்சு. அதுவும் எங்கே இருக்குது, நம்மளோட சப்ளை ஏரியாவில் இருக்குது. அப்போ அது எம். நம்மளோட எம் கண்டிஷனுக்கு என்ன பார்ப்போம், வேறு என்ன பார்ப்போம், அக்ரஸிவ் மூவ் லாஸ்ட் புஷ், அதுவும் அங்கே கிடச்சிருக்கு. சரியா? உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது சந்தீப். சரி, அந்த இந்த எம் இந்த மாதிரி வந்து டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் எம் அப்படின்ற போது எதெல்லாம் எம்மாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய எம்ன்றது ரொம்ப பெரிய ஸ்விங்ஸாலாம் இருக்காது. நம்ம பார்க்குற எம் அப்படின்றது இப்போ ஒரு நிறைய கேண்டில்ஸ், இந்த இடத்துல ஒரு பேய் கேண்டில் இருக்கும். அது எங்கே இருக்குது பேய் கேண்டில், எதில் வரும் சந்தீப் அது? பேய் கேண்டில் இதோ. ஸோ இந்த எம்ன்றது பார்த்தீங்கன்னா இது எம்ஏ இல்லை, இது இந்த டைம் ஃப்ரேமுக்கான எம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இதை எப்படி இது எம் இல்லைன்னா இந்த டைம் ஃப்ரேமில் இது எம் இல்லை, ஆனால் இது எம் தான், இல்லை டபிள்யூவாக இருக்கலாம். என்னென்னா இப்போது இது 3 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்குது. ஒரு கேண்டில் 3 நிமிஷம். இதை நான் கொண்டு போய் 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ எத்தனை கேண்டிலாக தெரியும், இது இப்படி தெரியும். 15 மினிட்ஸ் சார்ட்டில் இப்படி தெரியும், தெரியுதா? இப்போது இது இங்கேருந்து ஆரம்பித்து போனது 3 கேண்டில் சேர்ந்து ஒரு கேண்டில், 3 கேண்டில் 5 கேண்டில் சேர்ந்து ஒரு கேண்டில் இல்லையா? கணக்கு புரியுதா? ஒரு 3 நிமிஷம் 2 3 நிமிஷம் 4 3 நிமிஷம் அதுவே போட்டு 3 கேண்டில் 5 கேண்டில் சேர்ந்தால் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் இந்த கேண்டில். அடுத்த 5 கேண்டில் சேர்ந்து ஒரு 15 நிமிஷம் கேண்டில் இந்த கேண்டில். அது புரியுது. ஆமாம், இப்படி தான் எம்டபிள்யூவை பார்க்கணும். நம்ம பார்க்குற எம்டபிள்யூ கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அதுக்கான டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கணும். இதில் வந்து ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கேண்டில் இப்போ கீழே க்ளோஸ் ஆச்சு இல்லையா, இந்த கேண்டில் நல்லா பாருங்கள், நெக்லைன் பிரேக் வர மாதிரியே தெரியும். இது பார்க்குறதுக்கு இங்கே தான் நெக்லைன் வரும், இந்த இடத்துல நெக்லைன் வரும், நெக்லைன் பிரேக் ஆன மாதிரி தெரியும். இது என்ன பண்ணும், டக்குன்னு அடுத்த கேண்டில் உள்ளே போய் க்ளோஸ் ஆகிட்டு நான் விக்கு விட்டு ஏமாற்றிட்டேனேன்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ நமக்கு நெக்லைன்றது இந்த இடத்துல இந்த நெக்கு இந்த லோ விக்குடைய லோவை இதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நெக்லைன் பிரேக் அவுட்டாக நம்ம எடுத்துப்போம். ஸோ எம்டபிள்யூக்கு இந்த மாதிரி ஒரு ரூல் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இத்தனை கேண்டில் இங்கே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா இந்த 3 மினிட்ல ஒரு கேண்டில் இருக்காது, ஒரு 4-5 கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். கரெக்டாக 4-5 கேண்டில் கீழே இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா தான் அடுத்த கேண்டில் என்ன பண்ணும், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே வரும், அதுக்கடுத்து அது கீழே போகும். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ண கற்றுக்கணும். அப்போ எம்டபிள்யூ அப்படிங்கிறத நாம் இன்னும் எப்படி தெளிவாக பார்ப்போம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம படித்த பேட்டர்ன்ஸை வச்சு மட்டுமே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுதான் நமக்கு முக்கியம். இந்த மாதிரி ஸ்விங்ஸை வச்செல்லாம் பார்க்க வேண்டாம். ஸ்விங்ஸ் தான் தெரியுது அப்படின்னா இதை விட ஒரு ஸ்டெப் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. இப்போ 3 மினிட்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்கன்னா 1 ஹவருக்கு போயிடுங்க. 1 ஹவரில் பார்த்தா 4 ஹவர் போயிடணும், 4 ஹவரில் பார்த்தா டெய்லிக்கு போயிடணும். சரியா? அந்த இடத்துல தான் வேலிடேஷன் பண்ணணும். நம்ம வேலிடேஷனை அந்த இடத்துல தான் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம சிம்பிளாக எம்டபிள்யூ எப்படிலாம் பார்ப்போம்னா ஒரு லெக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அது பாருங்கள், ஆர்ஆர்டி. ஸோ அது நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நிறைய கேண்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு புரியும். லாஸ்ட் எண்டில் எப்படி இருக்குது பாரு, அந்த பேட்டர்ன் நமக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க, ஒரு சில இடத்துல தெளிவாக இருக்காது. இப்போ தெளிவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும், தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெளிவாக எல்லாத்தையும் எதுக்கு பார்க்கணும், தூக்கி போட்டு போயிடணும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த நான் ஃபஸ்ட்லாம் நடத்திட்டு இருந்தப்போ எம்மெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா அது இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. இப்போலாம் அப்படி வர்றதில்லை. இதை பாருங்கள்,
இது வந்து ஃபர்ஸ்ட் லெக்காகவும் இதே மாதிரி ஆமா இன்னொரு சார், லெக் ஆமா. வந்து ஃபார்ம் ஆகும், செகண்ட் லெக்காகவும் கிடைக்கும். இப்போ நமக்கு அப்படி வர்றதில்ல. சைட்வேஸ் அதிகமானதுனால எம்டபிள்யூவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு பார்த்த எம்லேயே பாருங்கள், இதையும் எம்முன்னு தான் சொல்கிறோம். இது அப்படியே 5 மினிட்ஸ் வச்சு பாருங்களேன், க்ளீனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெக் என்னவா 5 இருக்குது? மினிட் தான் சார் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லெக் என்ன இருக்குது? கார்ட் ஆஃப் ஃபுட். கார்ட் ஆஃப் செகண்ட் ஃபுட். லெக் வந்து கார்ட் ஆஃப் ஃபுட். ஃபர்ஸ்ட் லெக்கு கார்ட் ஆஃப் ஃபுட். கார்ட் ஆஃப் ஃபுட் பேட்டர்ன் அத்தனை பேருக்கு தெரியும் தானே? தெரியாத யாராக இருக்கீங்களா? கார்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா 2 கேண்டில் போட்டுச்சுன்னா ஆர்ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா? 2 கேண்டில் அடுத்தடுத்த கேண்டில் ஒரே ஹைட்டுக்கோ ஆல்மோஸ்ட் ஒரே ஹைட்டில் இருந்தது அப்படின்னா அது ஆர்ஆர்டி பேட்டர்ன். இப்போ அதுக்கு அடுத்த கேண்டில், இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கேண்டில் வருது, அது வந்து டோஜியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். டோஜியாவோ, கேண்டில் ரொம்ப ஒல்லியாக இருக்குது போலயே, குண்டாக்கிடுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். இது அப்படியே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். சரியா? இப்போ கார்ட் ஆஃப் ஃபுட்னா என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேண்டிலும் ஒரே ஹைட்லேயே லைனாக அடிக்கின்னு இருக்கும். இப்படி இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் கண்டினியூஸாக கேண்டில் ஃபார்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ரேஞ்சு. அதோட லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கச்சன்னு ஸ்விங்கு போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கும், வேறு ஒன்றும் பண்ணியிருக்காது. இப்போ இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் சார்ட்டாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மினிட்ஸ் சார்ட்டில் இப்படி இருக்குது. இது அப்படியே போய் 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோன்னா என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைனாக அடிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கேயே பாருங்கள், இந்த பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோமா, கார்ட் ஆஃப் ஃபுட் போட்டிருக்கு. இது 5 மினிட்ஸ். நான் போய் 1 மினிட்ல காட்டுறேன், அது என்னவா இருக்குன்னு பாருங்கள். அங்கே தெரியுதா? ஈக்குவல் ஹைஸில் ஹை லோன்னு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்ன், இந்த இடத்துல ரேஞ்சு. இதுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கார்ட் ஆஃப் வுட்னா அதான் மரத்தை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு அது என்னவா இருக்கும்? கார்ட் ஆஃப் ஃபுட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லெக். செகண்ட் லெக்கில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு? அங்கேயும் ஆல்மோஸ்ட் கார்ட் ஆஃப் ஃபுட் இருக்குது, 3 கேண்டில் பேட்டர்னில். பட் நமக்கு தெளிவான பேட்டர்ன் ஆர்ஆர்டி, இன்னொரு ஒரு பின் பார் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே செகண்ட் லெக்கில் நமக்கு என்ன இருக்குது? அங்கேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பேட்டர்ன்ஸ் சேர்ந்து, இது ஃபர்ஸ்ட் லெக், இது செகண்ட் லெக். நிறைய கேண்டில்ஸ் கவுண்ட் இருக்காது அது 2 லெக்குக்கும் நடுவில், க்ளீனாக இருக்கும். இது பாருங்கள், இது டபிள்யூ. இந்த டபிள்யூவில் ஃபர்ஸ்ட் லெக்கில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் லெக், செகண்ட் லெக். இங்கே எங்கே மேலே போச்சுன்னா அதோ இங்கே போயிருக்கு பாருங்கள். இங்கே என்ன நடந்திருக்கு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு திரும்ப அதே கேண்டில் கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்துல போயிருக்கு, தெரியுதா? அப்போ இங்கேருந்து மேலே போயிருக்குன்னு அர்த்தம். திரும்ப இங்கே கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் இந்த டபிள்யூ. நம்ம பார்க்குற டபிள்யூ எல்லாமே 2 கேண்டில் 3 கேண்டில் முடிச்சு விட்டுருணும். நிறைய வச்சு பார்க்கக்கூடாது. பெரிய ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எம்டபிள்யூவே பார்க்குறோம் அப்படின்னா அந்த பெரிய ஸ்விங் இந்த மாதிரி ஸ்விங்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்விங்கு நல்லா கீழே போயிட்டு அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் இது வந்து ப்ராப்பரான எம். இது அப்படியே ஹை டைம் ஃப்ரேம் மாற்றினீங்கன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்டார் இருக்கலாம், இது ஒரு பெரிய கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கலாம். ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கும். புரிஞ்சுதா? இப்போ பார்த்ததில் ஏதாவது புரியலாம் சொல்லுங்கள், திரும்ப சொல்கிறேன். எல்லாருமே யாரு பூனைக்கும் ஃபர்ஸ்ட் மணி கட்டுறதுன்ட்டு என் கழுத்துல மணியை கட்டி முன்னிருக்கிறீங்க. யாராவது சொல்லுவாங்க நம்ம உட்காந்து. நீங்க ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க யூடியூப்ல. போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த வெபினார் ஒன்று எடுத்திருப்பேன், கரெக்டுங்களா? அதான் நான் நம்பர் போட்டு தான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அது 10வது வீடியோல அது நடுவுல பேசியிருப்பீங்க, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல. அந்த வீடியோ லிங்க் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறீங்களா? எனக்கு அது எதுவும் தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஓகே சார், நான் ஷேர் பண்ணேன். நானே போய் தேடி பார்த்தேன், அது இப்போ கிடைக்கல. தெரியும் சார். அது இப்போ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கீங்க போல, நல்ல வேலை. இப்போ இந்த எம்ஏடபிள்யூக்கு மட்டும்தான் இப்படி இல்லை, இதே நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது. இதை பாருங்க, இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, தெரியுதா? ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்படி பார்க்க மாட்டோம், பட் இருந்தாலும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி பார்த்தாலும் அங்கேயுமே நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார், இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார், இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக இருக்கும். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் நிறைய பேருக்கு நெக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஃபேக் பிரேக் அவுட்டில் போய் மாட்டிப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னாலே முன்னாடி இந்த பேய் கேண்டில், கோஸ்ட் கேண்டில், இங்கே போய் மாட்டிக்கிறது தான். இதில் போய் எது கேண்டில் க்ளோஸ்னே தெரியாது அவங்களுக்கு. இதே கிளியரான பேட்டர்னாக இருந்ததுன்னா அந்த கேண்டில் க்ளோஸ் அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது பாருங்கள், இந்த கேண்டில் எது ஈஸியாக கேண்டில் இங்கே எங்கேயோ வரும், இதுதான் நினைக்கிறேன் இல்லை? ஏன்னா இது ப்ளூ வரணும், அடுத்து ஹை எக்ஸ்டெண்ட் இருக்குது, இது வரும். ஆனால் இது நம்ம இந்த டைம் ஃப்ரேம் நம்ம இதை 3 மினிட்ஸில் பார்த்தோன்னு வைங்க, முன்னாடியே கிடச்சிருக்கோம் நமக்கு. ஸோ 3 மினிட்ஸில் ஈஸியாக நமக்கு அப்பயும் கிடைக்கல. கிடச்சிச்சு. இதுதான் ஈஸியாக, இந்த கேண்டில் டார்க் கேண்டிலாக வரும். பேண்டுக்கு தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, எது பிரேக் அவுட் அப்படின்ட்டு. 1 மினிட்ல போய்ட்டுனா இன்னும் எப்படி இருக்கும்? இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எம்டபிள்யூக்கான பேட்டர்ன் க்ளீனாக இருக்கும்.
இப்போ இதுக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கான்னு கேட்டால் டைவர்ஜென்ஸ் பார்க்க முடியுதா? இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கும் எம்டபிள்யூக்கும் டைவர்ஜென்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம இங்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெக் டு செகண்ட் லெக் சொன்னீங்களா? இப்படி இருக்கும். இந்த இந்த டபிள்யூக்கு ஆக்சுவலாக டைவர்ஜென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஆமாம், இப்படி இருக்கும். இது கீழே வந்திருக்கும், இது கீழே போயிருக்கும். இது அதை விட கீழே வந்திருக்கும் இந்த லெக்கு, ஆனால் இது மேலேயே இருக்கும். இது அடுத்து செகண்ட் லெக் இங்கே தான் போட்டிருக்கு, இது ஈக்குவலாக போட்டிருக்கோம். இது இதுக்கு மேலேயே திரும்ப ஆரம்பிச்சிருக்கும். புரியுதா டைவர்ஜென்ஸு? அது இந்த இடத்துல கரெக்டாக பவுன்ஸ் ஆகி திரும்பும். இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெக்கு கீழே இருக்குது, செகண்ட் லெக் நல்ல கீழே இருக்குது, இது அப்படியே நிற்குது. பட் தேர்ட் லெக் இங்கே நெக்கு உடைக்கல, ஆனால் இந்த இடத்துல நெக்கு உடச்சி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நமக்கு இந்த பேண்டுக்கு மேலேயும் வேறு இருக்கும், இது எல்லோ லைனுக்கு மேலேயும் இருக்கும். இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற லைன் எல்லோ லைனுக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயும் டபுள் பாட்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம செட்டப் படி அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது டபுள் பாட்டத்துக்கு இப்படி வந்து போகுது அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டரில் பேண்டில் எப்படி இருக்கும்னா வரைகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம் தானே சார்? ஃபர்ஸ்ட் லெக் மேலே செகண்ட் லெக் கீழே இருந்தா அப்படியே தலைகீழா இருக்கும். இதுல பேண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லெக் கீழே இருக்கும், செகண்ட் லெக் அதோட மேலே இருக்கும். இந்த நெக்லைன் உடைச்சிட்டு மேலே போகிறது போல இந்த செகண்ட் லெக்லேயே இது வந்து என்ன இருக்கும், நெக்லைன் உடைச்சிட்டு இருக்கும். இந்த இடத்துல இப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெக் மேலே இருக்கும், ஆனால் இது கீழே இருக்கும். இதுக்கு இது மேலே போயிடும். இந்த லெக் வரும்போது இது அதுக்கும் மேலே போய் உட்காந்துட்டு இருக்கும். ஹையர் ஹையே ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது ஈக்குவல் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது, இல்லை லோவர் லோ ஃபார்ம் பண்ணும்போது இது ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த எம்டபிள்யூ வேலிடேட் பண்ணுவோம். இப்போ இந்த எம்டபிள்யூ எங்கே பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் பார்க்க மாட்டோம். நமக்கு சில லொக்கேஷன்ஸ் இருக்குது. எம்டபிள்யூ பார்க்குற லொக்கேஷன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கே லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த நடுவில் வந்த ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக எங்கே வர ட்ரேடு, இந்த நடுவில் வர ட்ரேடெலாம் எடுக்கக்கூடாது. ஒன்று இங்கே ட்ரேட் பண்ணணும், இல்லை இங்கே ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா இதுக்கு இந்த பாக்ஸுக்கு நடுவில் வர ட்ரேட்ஸை எடுத்து முடிச்சிடணும். இப்போ நடுவில் வர ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்னா ஏஆர் பவுன்ஸ் அங்கே தான் வரும். அதனால் அது ஒன்று ஓகே. அடுத்த ட்ரேடு என்னென்னு இருக்குது, 33 ட்ரேட்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எம் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், மிடில் லைனில் எம் பார்ப்போம் இல்லையா, மிடில் எம் இருக்கா, எம் இருக்குது. இந்த இடத்துல பேண்ட் இருந்துச்சுன்னா அந்த எம்மை நம்ம வேலிடான எம்மாக எடுத்து வேலிடேஷனுக்காக அந்த பேண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேண்டில் தான் எம்டபிள்யூ ஃபார்ம் ஒன்று பாக்ஸில் பார்க்கணும், க்ரே பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கணும். இல்லைனா இந்த மாதிரி பேண்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சேர்த்து எம் பார்க்கணும். மற்றபடி நடுவில் எங்கேயும் போய் எதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எம்மில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் இந்த டபிள்யூலாம். ஏன்னா இது எதுலேயுமே வரல. இது ஒரு டபிள்யூ போடுது, சரி, டபிள்யூ எதை பேஸ் பண்ணி போடுது, எதை சப்போர்ட்டாக வச்சு இது போட்டுட்ருக்கு. இப்போ நம்ம எப்படி பார்க்குறது, பேண்ட்டு நமக்கு என்னவா இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ நம்மளால் இந்த பார்க்க முடியாது. ஸோ நம்ம எம் அப்படிங்கிறதே பேட்டர்ன்ஸ் தான். இப்போ இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா, இது ட்ரிபிள் டாப் இருக்குது இந்த இடத்துல. என்னென்னா இதில் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் தெரியுதா, எம் இதெல்லாம் க்ளீனான எம். இந்த மாதிரி எம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் இருக்குது, இங்கே ஆர்ஆர்டி இருக்குது. ஸோ செகண்ட் லெக் அதில் நெக்கு பாருங்கள் க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம், ரீடெஸ்ட் எடுத்திருக்கோம். ரீடெஸ்ட் எடுக்கிறது நம்ம பேண்டு போகும் கரெக்டாக. இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், கலர் சேஞ்சஸ் கொடுக்குதுன்றா அதையும் செக் பண்ணுங்கள். நம்ம இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்குற எம். இப்போ நம்ம சிக்னல்ஸ் வழியாக எப்படி பார்ப்போம்னா, நம்ம கிராஸ் ஓவர் பவுன்ஸ் பாயிண்ட்டில் இந்த எம் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு சிக்னல் கேண்டில் வந்திருக்கு. ஸோ எம்மோடைய ஃபர்ஸ்ட் லெக் கன்ஃபர்மேஷன். இங்கேயே ஒரு சிக்னல் கேண்டில், செகண்ட் லெக் கன்ஃபர்மேஷன். இங்கே ஈசிஆர் கேண்டில், நெக் லைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இது ரீடெஸ்ட்டு. புரியுதா? ஸோ எம்டபிள்யூ இப்படி தான் பார்ப்போம் நம்ம ட்ரேட் செட்டப்பில். ஓகே சார். ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இதில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. லொக்கேஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. அதாவது ட்ரெண்டு பார்க்கணும், அது பார்க்கணும். நமக்கு ட்ரெண்டே கிடையாது. லொக்கேஷன் தான் மார்க் பண்ணி காமிச்சிடும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கிட்டே போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எம் இருக்கா, இப்போ இது என்ன, இது எம், இது என்ன டைம் ஜோன், என்ன செஷன் இது வந்து இது லண்டன் சார். லண்டனுக்கு நம்ம டைம் ஃப்ரேம் எது பார்க்கணும், 5 மினிட். நம்ம இப்போ இதில் இருக்கணும் 3 மினிட்ஸில் இருக்கும். அப்போ இந்த ஸ்விங்கு பெருசாக தான் தெரியும். பெருசாக தான் தெரியும். அப்போ இது 5 மினிட்ஸில் போய் நம்ம இந்த ஸ்விங்கை வாட்ச் பண்ணணும். டேட் டைம் என்ன, 17th ஜூலை. ஆமாம் சார். ஏஆரோட டாப் இதோ இங்கே இருக்குது. இப்போ தெரியுதா அந்த எம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, ட்ரிபிள் டாப் தெரியுதா. முன்னே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லெக் என்னது ஆர்ஆர்டி, செகண்ட் லெக் இது தேர்ட் லெக். ஓ சார், நான் இப்படியும் மொத்தமாக செகண்ட் லெக் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை அப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்ப்போம். ஓகே சார். நம்ம ஆக்சுவலாக நான் இது பார்த்துருப்பேன். நீங்கள் பார்த்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட் ஆஃப் மார்க் பண்றீங்கல்ல சார், அந்த கேண்டிலோட ஹையை தாண்டி இன்னும் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகல. அதுக்கு அடுத்து எதுவுமே க்ளோஸ் ஆகல. இந்த ஃபர்ஸ்ட் கார்ட் ஆஃப் ஃபுட்டோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்குல்ல சார்,
இல்ல சார் இது கார்டா ஃபுட்ல சொல்றேன். காடா ஃபுட் எங்க இருக்கு? 2 கார்டா ஃபுட் பார்த்தோம்ல சார் இதுல. அந்த இதுவா? இதுல காடா ஃபுட் இல்ல. ஷோல்டர் ஹெட் ஷோல்டர்னு சொன்னேன். அந்த இது ஒரு கேண்டில் அந்த டோஜி மாதிரி ஒரு கேண்டில் இருக்கு சார். அது இது ஃபுல்லாவே ரேஞ்ச் இதுதானே? ஆமா. ஓகே. நீங்க பார்த்தது கரெக்ட் தான். ஆமா சார். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இது 5 மினிட்ஸ்ல இதுக்கான நெக் எங்க இருக்கு? கீழே இங்க இருக்கா? கீழ சார். ஆனா இது 3 மினிட்ஸ்ல இந்த குட்டி எம் 3 மினிட்ல மேலே இருக்கும். இந்த குட்டி எம் இந்த நெக்க பிரேக் ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? சார். இந்த நெக்க பிரேக் பண்ணிருக்கா? என்ட்ரி. ஆமா சார். பிரேக் பண்ணிருக்குல இந்த இடத்துல. ஆனா ரெண்டுத்துக்கும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துக்கும் கொடுத்துங்க. அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். அதெல்லாம் அந்த ரூல்ஸ் என்ன நமக்கு எம் கண்டுபிடிக்கிறது, டபிள்யூ கண்டுபிடிக்கிறது, லொகேஷன் தெரியாம தான் எங்கெங்கே போய் மாட்டிப்பாங்க. அங்க போய் மாட்டிப்போம். இந்த இடத்துல இது ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னா இதை வந்து இது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது இப்ப பார்க்கறது எப்படி தெரியுது? இந்த எம்னு சொன்னா நம்பலாமா? இப்போ இது அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் போய் நம்பாங்களோ தெரியாது. ஆனால் மேலே க்ளோஸ் பண்ணிட்டு டபிள்யூ போட்டு மேலே போயிட்டான். ஸோ இது ஃபார்ம் ஆகிறது எம்ஆ டபிள்யூங்கிறத பார்க்க தெரியாமல் தான் பாதி பேர் வந்து மாட்டிக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம வந்து லொக்கேஷன் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் கிரே பாக்ஸில் எம் வந்தால் நம்பி எடுக்கிறோம். இந்த கிரே பாக்ஸில் என்ட்ரி வந்தால் பாட்டம் தூக்கி ஸ்டாப்லாஸ் பாட்டமில் இருக்க பாக்ஸை போடுவோம். பட் பாட்டம் பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு? இந்த எம் டார்கெட் வரதுக்குள்ளே அதோட லெவல் மாறதுனால புது பாக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதோட ஹையை நமக்கு காமிச்சிருக்கு. கொஞ்சம் ஹை ஏற்றி காமிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வெளியே வந்துட்டு போகிறோம். ஸோ எம்டபிள்யூ எதுவும் டவுட் இருக்காது இல்லை? ஓகே தானே? இப்போ எதுவும் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே தான் சார். கார்த்திக் உங்களுக்கு? ஓகே சார். போர்சன் சார் உங்களுக்கு எம்டபிள்யூ கிளியர் சார்.